கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக குமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைகளின் பாதுகாப்பு கருதி அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கோதையாறு, தாமிரபரணி, பரளியாறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதல் நிலத்தில் கிராவல் மண் எடுக்கப்படுவதாக விசிக சார்பில் ஜமாபந்தி அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனைப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் மண் குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலான இடத்தில் கிராவல் மண் எடுக்கப்படுவதாகவும் இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணல் லாரிகள் குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்வதால் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உடனடியாக அதிகாரிகள் கள ஆய்வு செய்து முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கனிமவள பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காட்டு யானைகள் சாலையில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க கோரி வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்த இதமான சூழலை அனுபவிக்கும் விதமாக அடர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கூட்டமாக நவமலை செல்லும் பாதையில் உலா வருகின்றன. இதனால் அந்த வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குண்டாறு நீர்த்தேக்க அணை, பெரிய நீர்த்தேக்க அணை, அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்க அணை ஆகியவை நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து அணைக்கு 160 அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்த காரில் பயணித்த 2 உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெண்ணாங்குப்பட்டு என்ற இடத்தில் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் ஓட்டி வந்த வில்லியனூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த செல்வம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த சாமுவேல் காயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்போது இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் இருந்து திருத்தணிக்கு சொகுசு காரில் 41 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக எல்லைப் பகுதியான ஏஎம்பேட்டை என்ற இடத்தில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து வேகமாக வந்த கார் ஒன்று ரயில்வே சுரங்கப்பாதையை கடக்க முயன்றுள்ளது. அந்த காரை மடக்கி பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் காரை ஓட்டி வந்த அன்பு என்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூரில் பருத்தி பாதிப்பு குறித்து உரிய கணக்கெடுப்பு நடத்தவில்லை என கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி சாகுபடி குறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு நடத்தவில்லை எனவும் உரிய நிவாரணம் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி ஆட்சியர் முன் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக தொண்டாமுத்தூரை அடுத்த ஆலந்தூரை, திருவிக்கா நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மழை நீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், வேலைக்கு செல்லும் மக்கள் தவிர்த்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பூண்டு செடிகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பூண்டு பல ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காற்றுடன் பெய்த கனமழையால் பயிரிடப்பட்டிருந்த பூண்டு செடிகள் கீழே சாய்ந்து சேதமடைந்தன. மேலும் சாய்ந்துள்ள செடிகள் அழுகிய நிலையில் செல்லக்கூடும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது பூண்டு கிலோவுக்கு 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே அறுவடைக்கு தயாராகி வந்த பூண்டு செடிகள் மழையால் சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்த கனமழையால் மோதிரமலை குற்றியார் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களுக்கு செல்ல கோதையார் அருகே உள்ள குற்றியார் தரைப்பாலம் மட்டுமே உள்ளது. இந்த வழியாக மட்டுமே அரசு பேருந்துகளிலும் தனியார் வாகனங்களிலும் நடந்தும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் ஊரை விட்டு நகரங்களுக்கு செல்ல முடிகிறது. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் குற்றியார் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் மலைவாழ் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 5 வயது குழந்தையை திருநாய் கடித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நெமிலியை அடுத்த கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் 5 வயது மகன் நிர்மல்ராஜ் வீட்டின் பின்புறம் உள்ள வயல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று சிறுவனை கடித்துள்ளது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த தந்தை நாயிடமிருந்து குழந்தையை மீட்க முயலும் போது அவரையும் கடித்துவிட்டு நாய் ஓடியுள்ளது. தொடர்ந்து சிறுவன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சமீப காலமாக நாய்கள் குழந்தைகளை கடிக்கும் சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.